சொல்ல நீங்க மெடிடேட் பண்ணுங்க. நான் சொல்ல சொல்ல மெடிடேட் பண்ணுங்க. சில வருஷங்கள் உங்க கண்ணு முன்னாடி ஓடி வரும். சில பெயர்கள் உங்க கண்ணு முன்னாடி ஓடி வரும். ஐயோ, இந்த நபரை நான் சந்திக்காம இருந்திருந்தா, தாயின் வயிற்றிலிருந்து கால் வழங்காதவன், இவங்களை நான் சந்திக்காம இருந்திருந்தா நான் பிச்சை எடுத்திருப்பேனா? பின்னாட்கள்ல அவனை எழுப்பி விட்டாலும் there was a remark இல்ல? சொல்லுங்க, பிச்சை எடுத்தாங்கிறது ஒரு ரிமார்க் தானே சார்? நல்ல விஷயமா? இல்ல. கிளர்க்கா வேலை பார்த்தேன், மேனேஜரா வேலை பார்த்தேன்னா பிச்சை எடுக்க வைத்தார்கள். that was a remark. அசிங்கம், அவமானம். வாழ்க்கைகள் உருண்டோடி போனாலும் கீழே விழுந்த வலி இல்ல, but still there is a scar. தழும்பு இருக்கு. தழும்புகள் மாறாது. டாக்டர் மைல்ஸ் மோரன் இப்படி சொல்றார், பாவம் ஏன் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்றோம்னா, பாவங்கள் மன்னிக்கப்படும், பாவத்தின் நினைவுகள் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. பாவங்கள் மன்னிக்கப்படும், கடலின் ஆழத்தில் தூக்கி எறியப்படும், பாவத்தின் நினைவுகள் சாகர வரைக்கும் மறக்காது. நான் சொல்றது சரியா தப்பான்னு உங்களுக்கு தெரியும். சரி. வானத்துக்கு ஏறி நீங்க இறங்குங்க, கடந்து வந்த பாதைகள், அந்த மெமரிஸை யூ கேனாட் டெலீட். நல்ல ஐக்கியம். ஒனேசிமு இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவர். 2 வார்த்தை ஜெபம் பண்ணிருங்களேன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. எஸ், வேகமா வேகமா. பிரயோஜனம் உள்ளவனாக்குமையா. ஹalleluya. அதுக்கு என்ன முடிவெடுக்க போறீங்க? நல்ல ஐக்கியம் எனக்கு வேணும். எஸ் லார்ட். எஸ், ஹalleluya. சபைதான் உங்களுக்கு குடும்பம். எஸ், சபைதான் என்னுடைய குடும்பம். லெசிகா பரந்தலபா. பிரேயர் பண்றவங்க தான் என் ஃப்ரெண்ட். என்னோட ஃப்ரெண்ட். எஸ், பிரேயர் பண்றவங்க தான் என் ஃப்ரெண்ட். எஸ், உறவுகளை வெறுக்க வேண்டாம்னு சொல்லல, நேசிங்க, பட் பீ லிமிட்டட். எஸ், லீபாக்கா. இயேசு சொன்னார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், கர்த்தருடைய வசனத்தை செய்கிறவர்களே என்று சொன்னது போல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிறைந்திருக்கிறது. கர்த்தர் சிலரை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற போகிறார். God wants to change you as a profitable vessel. இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை வெகு சீக்கிரத்தில் நீங்கள் சபையில் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்க ஐக்கியத்தை மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு சத்துரு அனுப்பின சத்துருக்களை, அந்த ஐக்கியத்தை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆட்டுத்தோல் போற்றிய நாய்களை அடையாளம் கண்டுபிடிக்க கிருபை தர போகிறார். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஒரு அபிஷேகம் வெளிப்படுகிறது. பிலமோன் 11. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். எப்படி சடன்லி ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு? திடீர்னு எப்படி பிரயோஜனம் உள்ளவனா மாறினா? ஐக்கியம். சத்தமா சொல்லுங்க, ஐக்கியம். ஐக்கியம். These are the keys. இந்த சாவியை நீங்க போட்டீங்கன்னா அந்த கதவு திறந்தே தீரும். ஆமென். Without any doubt. 10வது வசனத்தை வாசிங்க வேகமா, டைம் ஆயிட்டு. என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். உங்களுக்காக மன்றாட ஒரு ஆள் இருந்தா your life will change forever. ஆமென். எப்ப பார்த்தாலும் செத்த வீட்ல அழுற மாதிரி அழுகுறீங்கன்னு உங்க அம்மா பார்த்து சொல்றீங்க. That crying mother is the reason for your change. Blessing. Yes. எனக்கு இந்த சத்தத்தை அப்படியே சொல்றார். எப்ப பார்த்தாலும் செத்த வீட்ல அழுற மாதிரி அழுகுறீங்க, நான் செத்தா போயிட்டேன்னு சில பிள்ளைங்க கேக்குறீங்க. That crying mother is the reason for your change. Amen. அன்னாளுடைய அழுகை தான் சாமுவேலை தீர்க்கதரிசியாய் மாற்றிச்சு. Yes, yes. ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். I beseech and I appeal. Yes. Cry. அப்பீல் பண்றேன்னு சொல்றார். மேஜிஸ்ட்ரேட்ல போறோம், ஒரு கேஸ் எடுத்துட்டு போறோம், எனக்கு சாதகமா தீர்ப்பு வரல, அடுத்த மேல் கோர்ட்டுக்கு போறேன், அப்பீல் பண்றேன், வாதாடுறேன், நியாயம் கிடைக்கல, அடுத்து மேல் கோர்ட்டுக்கு போற மாதிரி சொல்றாரு. நான் மன்றாடுகிறேன். 9வது வசனம் வாசிங்க சீக்கிரம். 9வது வசனம். நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். நல்ல கவனிங்க. I am having the authority to command you. உனக்கு கட்டளையிடுறதுக்கு எனக்கு துணிச்சல் இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் கட்டளையிடுறதை விட மன்றாடுகிறதுல வல்லமை இருக்கு. ஆமென். நீங்க ராத்திரியில வீட்டுக்கு லேட்டா வந்துட்டு ஒரு கப் டீ தானே கேளுங்க, என்ன வேணாலும் நடக்கலாம் உங்க குடும்பத்துல. ரொம்ப லேட் நைட்டு போயிட்டு ஒரு கப் டீ அப்படின்னு கேளுங்க, என்ன வேணாலும் நடக்கலாம் உங்க வாழ்க்கையில.
குடும்பமே பிரிஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு கப்பு டீ கிடைக்குமான்னு கேளுங்க, ஹார்லிக்ஸ் கூட கிடைக்கும். ஆமென். எஸ். நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படி அன்பின் நிமித்தம் துணிய. சிலர்லாம் பயங்கர இப்படி இப்படி கை போக வேண்டாம், இப்படி போங்க. ஆமென். கேட்கல? ஆமென். சிலர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான். என்ன 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 சொன்ன? ஒன்றும் நடக்காது உங்களுக்கு. ஆமென். There is a power in intercession. நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடுவதற்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். உங்களுக்காக மன்றாட ஒரு ஆள் இருந்தா, நான் சொல்றேன், இந்த உலகத்துல மிகப்பெரிய சொத்து ஒரு ஆளுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்காக வைக்கப்பட்ட சொத்து அல்ல, உங்களுக்காக அழுகிற ஒரு நபர் இருந்தா, you are the victorious person in this world. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நீங்க பாருங்க, கட்டளையிடுறதுக்கும் மன்றாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்களை நீங்க பாருங்க. வாசிங்க 2 ராஜாக்கள் 1:9. அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ஸ்லாங்கே வித்தியாசமா இருக்குல்ல, தேவனுடைய மனுஷனே, ராஜா உம்மை வர சொல்லுகிறார். அடுத்த வசனம். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க இங்க பாருங்க, நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு தான் ரிப்ளை வரும். கேட்கல? ஆமென். நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். பாருங்க, உங்க ஒரு ஆளால 50 பேர் செத்துறக்கூடாது. ஆமென். உடனே பட்சித்தது. ஆமென். எஸ். ஒரு ஆள் சண்டை போட்டுருவீங்க, குடும்பத்தில் யாரும் பேச முடியாது அவங்க கிட்ட. இந்த அம்மாமாரு நீங்க சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற கோணம், இவங்க யார்ட்டையாவது பேசினா நம்ம எல்லாரும் பேசணும், இவங்க யார்ட்டையாவது பேசலைன்னா நம்ம பேசக்கூடாது. எங்க அம்மா ஏன் பேசுனீங்க, அவங்ககிட்ட ஏன் பேசுனீங்க, ஆனா அவங்க பேசிட்டா நம்மளும் பேசணும், நம்ம பிடிக்கலனாலும் பேசணும். உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். பெண்கள் இந்த குடும்பத்தில் யார்கிட்ட சிரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆண்கள் டிஃபால்ட்டா சிரிக்கணும். ஆமாம், டிஃபால்ட்டா சிரிக்கணும். ஆமாம், அது டிஃபால்ட் வால்பேப்பர். பெண்கள் யார்கிட்ட முறைக்கிறாங்களோ நம்மளும் முறைக்கணும். அவ சாம்பார் ஊத்துனே ஏன் சிரிக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சிரிச்சாங்கன்னா நம்ம சிரிக்கலைனாலும் கிள்ளி சிரிங்க, ஏம்மா சிரிப்பு வரலம்மா சிரிங்க. அப்ப ஒரு ஆளு ராஜா உம்மை வர சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் கையை நீட்டி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ராஜா வர சொல்றாரு. எந்த ராஜா வர சொல்றாரு? வா, நீயும் மேல இருக்கிற 50 பேரும் அக்கினினால பட்சி. உடனே அக்கினி வானத்துல இருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. உங்ககிட்ட இருந்து போற இன்புட்டுக்கு தான் அவுட்புட் கிடைக்க போகுது. ஆமென். நீங்க என்ன இன்புட் கொடுக்க போறீங்களோ அதுக்கு தான் அவுட்புட் கிடைக்க போகுது. ராஜா உம்மை வர சொல்லுகிறார். ஆமென். அடுத்து வாசிங்க. அடுத்து அடுத்து சீக்கிரம் சீக்கிரம். மறுபடியும் அவனிடத்தில் வேறு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார். இவன் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் சேர்க்கிறார். இவரு சீக்கிரமா சீக்கிரமா வா. ஒன்னு அவர் சொல்ல, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால். அடுத்த வசனம், அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரை பட்சிக்க கடவுது என்றார். நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் வரப்போகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. உடனே திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினார். 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உடைய அடியாருடைய 50 பேர் உன்னை பார்வை கருமையா இருப்ப. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. என்ன சேஞ்சஸ் உணர்றீங்க? என்ன சேஞ்சஸ் சொல்றீங்க? முதல்ல வந்த தலைவனும் 50 பேரும் என்ன சொன்னாங்க? ராஜா உம்மை வர சொல்லுகிறார். இரண்டாவது போன தலைவனும் 50 சேவர், ராஜா உன்னை சீக்கிரமாய். இவர்கள் மேல அக்கினி இறங்கினது. மூன்றாவது போன கூட்டத்துக்கும் இதுதான் நடக்கும்னு நினைத்த போது இவர்கள் காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் சபைக்கும் அக்கினிதான் கந்தகந்தான்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்கள் குடும்ப விஷயத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். நீங்க முழங்கால் படியிட்டு
வேண்டிக் கொள்ளுவீர்களானால் உங்கள் ஜீவன் கர்த்தர் பார்வைக்கு அருமையாயிருக்க போகிறது. எந்த எலியா வரமாட்டேன் என்று வாதாடினாரோ இவர்களுக்கு பின்னே போனது போல சேஞ்ச் யுவர் பிரேயர். புரியல உங்களுக்கு புரியல. அவர்களுக்கு அக்கினி இறங்கிற்று. அவர்களை அக்கினி இறங்கி பட்சித்து போட்டது. முதலாம் தலைவனையும் 50 சேவகர்களுக்கு நடந்தது. இரண்டாம் தலைவனையும் 50 சேவகர்களுக்கு நடந்தது. மூன்றாவது தலைவனுக்கும் 50 சேவகர்களுக்கும் இதுதான் நடக்கும் என்று நினைத்தார்கள். பட் they changed the pattern of prayer. அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிற விதத்தை மாற்றினார்கள். கட்டளையிட துணியத்தக்கவர்களாய் இருந்தாலும் அன்பினால் மன்றாடினார்கள். முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டு என்னுடைய பிராணனும் உமது அடியாருடைய பிராணனும் உம்முடைய பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. இன்றைக்கு உங்க ஜெபத்தை மாத்தி பாருங்க. அக்கினி இறக்கின அதே எலியா உங்களோடு பிரயாணப்பட்டு வருகிறதை கை தட்டுங்க. புரிஞ்சவங்க மட்டும் ஆராதிங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தர போகிறார். எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதே மதுரை பட்டணத்தில் எத்தனையோ பேர் ஜெபத்துக்கு தேவன் கோபப்பட்டார். எத்தனையோ பேர் ஆராதனையில் தேவன் பிரியமாயில்லை. ஆனால் முழங்கால் படியிட்டு தேவனை வேண்டிக் கொள்ளுகிற ஒரு கூட்டத்துக்காக எலியா இறங்கி வரப்போகிறார். எலியா இறங்கி வரப்போகிறார். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? மன்றாடுகிறதற்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. கவனிங்க, இந்த வேர்டை விட்டுறக்கூடாது. முழங்கால் படிக்கிறது வேண்டிக் கொள்றது எல்லாமே that was the appeal. humility. அப்பீல் பண்ணணும். யோபு 9:32 யோபு சொல்றாரு, அவரோடு வழக்காடுவதற்கு அவர் என்னை போல ஒரு மனுஷன் அல்லவே. He is not a mere man like me. என்ன போல ஒரு மனுஷன் கிடையாது. என் சித்தப்பா பெரியப்பா கிடையாது. எல் ஷடாய், omnipotent, சர்வ வல்லமையுள்ள தேவன். காது இருக்கா கண்ணு இருக்கா அப்படி எல்லாம் கேட்டறக்கூடாது. அவரு மாமா கிடையாது, சித்தப்பா கிடையாது. பட்சிக்கிற அக்கினி, consuming fire. Yes, amen. சில அக்கினி முச்செடியில வந்தாலும் முச்செடி வெந்து போகாது. Amen. அதே அக்கினி தான் கோராகின் புத்திரர்கள் மேல விழுந்தது. 250 பிரபலமானவர் அவங்கள அழிச்சு போட்டது. Amen. Fire is different. Yes. அக்கினிகள்ல வித்தியாசம் இருக்கு. Amen. கட்டளை இடாதீங்க. உங்க டோனை மாத்துங்க. Yes. கட்டளையிட துணியத்தக்கவர்களாக இருந்தும் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். உங்களுக்காக மன்றாட ஆள் இருக்கா? ஓ ஜீசஸ். முதலாம் தலைவனுக்கும் 50 சேவர்களுக்கும் என்ன நடந்தது? உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியுதா? செத்து போனார். இல்ல உங்களால உள்வாங்க முடியுதா? எஸ். காரியம் மாறுதலாய் முடிவதும் முடியாததும் நம்ம கையில தான். நம்ம கையில தான். எஸ் லார்ட். டோன். இனிய வார்த்தைகள் கடும் கோபத்தையும் ஆற்றிருங்க. ஆமென். பயங்கர வெறித்தனமா இருக்கிறாரு. 2 தடவை அக்கினி இறக்கிட்டா திரும்ப அக்கினி தானே வரணும். ஆமென். அக்கினிக்கு பிறகு பனி வர்றது தான் ஆச்சரியம். ஆச்சரியம். ஆமென். முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டான். எஸ். அடியான் மேலும் உம்முடைய 50 பேர் மேலும் ஜீவனுடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. யோபு சொல்றாரு, என் மேலையும் தேவன் மேலையும் கைகளை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் ஒருவனும் இல்லையே. யோபு 9:33. மத்தியஸ்தன். there is no mediator. Yes. there is no umpire. there is no arbitrator. Yes. எங்க 2 பேருக்கு நடுவில் நின்று பேசுறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அதான் யோபு சொல்றாரு, நான் 2 தரம் பேசிட்டேன், நான் பேசிட்டேன் ஆண்டவரே, நான் இப்ப என் கையினால என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். ஏன்னா நான் பேசினா சில நேரம் அக்கினி இறங்கிரும். நிறைய குடும்ப பிரச்சனைக்கு காரணம் உங்க வாய் தான். ஆமென். சிப் யுவர் மவுத். காவல் வை, வாயை மூடிக்கொள்ளுங்க. வாயை மூடிட்டாலே ஏகப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். ஆமென். சாப்பாடு விஷயத்திலையும் வாயை மூடிருங்க, பேசுறதுலயும் வாயை மூடிருங்க. ஆமென். நீடித்து வாழலாம். ஆமென். வெயிட் லாஸுக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன், நோ சொல்ல பழகிருங்க. ஆமென். பேசுறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் கொஞ்சம் வாயை நீங்க மூடிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது. ஆமென்.
அன்னைக்கு ஒரு சகோதரி வந்து சொல்றாங்க, கேளுங்க பிரதர், என்ன அந்த ஆளு காதோட அடிச்சிட்டாரு அப்படின்னு. ஒன்னு அவர் அவங்க மனைவிட்ட என் பக்கத்துல சொன்னாரு, எதுக்கு அடிச்சேன்னு சொல்லு. கேட்கல உங்களுக்கு? உங்களுக்கு கேட்காதுன்னு எனக்கு தெரியும். அடிச்சேன்னு சொல்லுவாங்க, எதுக்கு அடிச்சாங்கன்னு சொல்லு. இந்த அம்மா இன்னும் பேசிச்சு. இவன் பேசுனதுக்கு தான் அக்கினி இறங்கிச்சே தவிர அக்கினி இறங்குனதுக்காக இவன் பேசல. இவங்க பேசுனதுக்கு தான் அக்கினி. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்களும் நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் பேசுறதுக்கு தான் கர்த்தர் ரிப்ளை தருவார். ஆமென். நான் நல்லா பேசினா, நான் அன்பு நிமித்தம் மன்றாடினால், உட்காருங்க, நான் அன்பு நிமித்தம் மன்றாடினால் எனக்கு கிடைக்க போகிற ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்க போகுது. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? நான் கட்டளையிட துணியத்தக்கவனா இருந்தோம், நான் இப்படி போறது இல்லை, நான் இப்படி போறேன், நான் இப்படி போறேன். இளையோ நான் சொல்லுங்க, நான் மன்றாடுகிறேன். நான் பெற்ற முனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். கண்ணை மூடி சொல்லுங்க, நான் மன்றாடுகிறேன். யோபுனுடைய தோல்விக்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள். யோபுனுடைய விழுகைக்கு அல்லது யோபுனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைக்கு 3 கூட்டத்தாரை காரணமாய் காட்டுகிறார்கள். முதலாவது கூட்டம் ஃபேமிலி சரியில்லைன்னு சொல்றாங்க, மனைவி சரியில்லைன்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியும், நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று நடந்த உடனே தேவனை தூஷிச்சுட்டு ஜீவனை விடுன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருந்திருக்கு பாருங்க. ஏதோ ஒன்று நடந்த உடனே சர்ச்சைக்கு போக வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி இருந்தா எங்க உருப்படும்? ஒரு சின்ன பிரச்சனை நடந்தோடனே இனி அங்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லயே இருப்போம், டிவியில பார்ப்போம். ஏன் டிவிலேயே சாப்பிடுங்களேன். எல்லாத்தையும் அப்படி செய்யக்கூடாது. அப்ப யூடியூப்லயே சாப்பிட வேண்டியது தானே. எல்லாம் எல்லாத்துக்கும் செட் ஆகாது பாருங்க. ஆமென். அப்போ ஒரு சின்ன பிரச்சனை நடந்தோடனே, ஒரு போராட்டம் நடந்தோடனே இனி சபைக்கு போண்டா, அவங்ககிட்ட பேச வேண்டாம், குடும்பம் ஃபேமிலி ஒரு ப்ராப்ளம்னு சொல்றாங்க. 2 யோபுனுடைய நண்பர்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. நண்பர்கள் சரியில்லாததுனால யோபுக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றாங்க. 3 சொல்றாங்க, இந்த இன்டர்செசர் யோபுக்கு இல்லாததுனால தான் இவ்வளோன்னு சொல்றாங்க. மீடியேட்டர். உங்களுக்காக மன்றாட ஒரு ஆள் இருந்தால் உங்க வாழ்க்கை எப்படியாவது தப்பிச்சிடும். நான்லாம் அப்படி தப்புனவன் தான், இல்லைன்னா உருவழிஞ்சு போயிருக்கும். நான் செத்த இடத்துல இன்னைக்கு 13வது வருஷம் நினைவஞ்சலி செலுத்தி இருப்பாங்க. 13 வருஷம் ஆயிருக்கும் நான் செத்து. கொஞ்சம் நெஞ்சம் அக்கிரமம் இல்லைங்க, கொஞ்சம் நெஞ்சம் அக்கிரமம் இல்லை. ஆனால் எனக்காக சிலர் மன்றாடினார்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டா, நீங்கள் உங்களுக்காக வால் போஸ்ட் ஓட்டுறதுக்கு நீங்கள் பணம் கொடுத்து ஆட்களை ஏற்படுத்தலாம். உங்களுக்காக ஒரு 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 ஊர் நிறைய ஜீப்பில் போயிட்டு ஓட்டு போடுங்கன்னு ஆளை நீங்கள் பணம் கொடுத்து செட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் மன்றாட நீங்கள் யாரும் எழுப்ப முடியாது. கர்த்தரா உங்களை பற்றி அவங்க கிட்ட பேசி, கர்த்தரா உங்களுக்காக மன்றாட வைத்தாலே மாத்திரமே உங்கள் வாழ்க்கை மறுரூபப்பட முடியும். உங்க சபையில உங்களுக்கு பணம் தர முடியுமோ இல்லையோ, உங்க சபைகளில் உங்களுக்காக மன்றாடுகிறார்கள். இது பெரிய பாக்கியமா நீங்க நினைக்கிறீங்க. தங்கச்சி, உன் பேரை சொல்லி உன் பேரை பிரியா அப்படின்னு சொல்லி உன் பேரை சொல்லி எழுதி ஜெபம் பண்றாங்கன்னா you are a blessed people. Yes. வாயத்தரங்க. உங்களுக்கு 50,000 ரூபாய் தர முடியலன்னாலும், உங்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் தர முடியலன்னாலும், சபையில விசுவாசிகளுடைய பெயரை எழுதி இந்த குடும்பங்களை ரட்சியும். இந்த குடும்பத்துல திருமணமாகாத ஒரு பையன் இருக்கிறான்பா, இந்த குடும்பத்துல சொந்த வீடு இல்லப்பா, இந்த குடும்பத்துல வியாதியஸ்தங்க இருக்காங்கப்பான்னு உபவாச ஜெபம் முழுவதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற அந்த மன்றாட்டு சிலரை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்ற போகிறது. இயேசுவின் நாமத்தில் அக்கினியை அல்ல, எலியாவை கொண்டு வர போகிறது. நம்புகிறவங்க கைகளை தட்டுங்க. ஒரு விடுதலை வரட்டும். மன்றாட்டு. உங்களுக்கு தெரியுமா மோசே எதனுடைய ரிசல்ட் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மன்றாட்டினாலே எழுப்பப்பட்டவன் தான் மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். கவனமா கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். ஆண்டவரே, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே, நாங்கள் கஷ்டப்படுகிறோமே என்று மன்றாட்டு
மன்றாடின போது அந்த மன்றாட்டை கேட்டு எங்கோ மீதியான் தேசத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவனை கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றினார். இன்றைக்கு பகல் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சிலருடைய மன்றாட்டினுடைய வெளிப்பாடாய் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். சிலருடைய மன்றாட்டின் வெளிப்பாடாய் சிலரை தீர்க்கதரிசிகளாய், சிலரை சுவிசேஷகர்களாய், சிலரை போதகர்களாய், சிலரை அப்போஸ்தலர்களாய் தேவன் எழுப்ப போகிறார். நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒன்று சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கீரியாத்யாரீமிலே பெட்டி 20 வருஷம் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அந்த பெட்டிக்காக கர்த்தரிடத்தில் புலம்பினார்கள் என்று எழுதி இருக்கிறது. அவங்க புலம்பின நேரமும் சரி, ஆண்டவர் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை எழுப்பின நேரமும் சரி சரியா இருந்தது. தேர் வாஸ் இன்டர் கனெக்டட். கேட்குறீங்களா? தேர் வாஸ் இன்டர் கனெக்டட். நான் சீக்கிரம் முடிக்கிறேன். உற்சாகமா இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். சபை பாடலாம். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்காத கந்தை என்றே உணர்ந்தேன். என் இயேசுவே, என் நீதி நியாயங்கள் அழுக்காத கந்தை என்றே உணர்ந்தேன். என் இயேசுவே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் ஆராதிங்க கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா. கவனிங்க, உங்களுக்காக மன்றாட ஒரு ஆள் இருந்தால், if there is someone to pray for you, என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, நீ என் கண்ணீர்ல பிறந்தவன் அப்படின்னு சொன்னாங்க. நீ ஒவ்வொரு நாளும் தெருவழியா சிகரெட் அடித்துட்டு போகும்போது, தேவையில்லாத நபர்களோடு நீ இருக்கும்போது உனக்காக நான் அழுதது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. I am the product of an intercessor. கண்ணீருக்கு கிடைச்ச பரிசு தான் மோசே. அவர்கள் கர்த்தருடைய பெட்டிக்காக புலம்பினார்கள். அந்த புலம்பலுக்காக எழுப்பப்பட்டவன் தான் தாவீது. நான் இந்த ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். உங்களுக்காக யாராவது மன்றாடிட்டாங்கன்னா உங்க லைஃபை புரட்டிடுவார். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? சீக்கிரமா சொல்லுங்க. இட்ஸ் a key. நீங்க கட்டளை இடுறதுக்கும் நீங்க இப்படி போய் பாருங்க, குயிக் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு ஆள்கிட்ட செய்துதான் ஆகணும்னு சொல்றதுக்கும் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, இமீடியட் ரெஸ்பான்ஸ் வில் கம். நீங்க ஒரு ஆளுகிட்ட நீங்க அப்பா தானே கடமை தானேன்னு சொல்லி பாருங்க, அதுல நீங்க நிறைய இழுபறிகள் இருக்கும். செய்யுங்க டாடி, செய்யுங்கப்பா, செய்யுங்கம்மான்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் ரொம்ப துரிதமாய் வெளிப்படுகிறதை கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த வருஷம் இந்த சபையில நல்ல ஐக்கியமும் நல்ல மன்றாட்டும் இருக்குமானால் கர்த்தர் உங்களை பிரயோஜனத்திற்கு மேல் பிரயோஜனப்படுத்த போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வேகமாய் 2-3 வசனங்களை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 44, 33, 34. இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோட போகும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கு. பாருங்க, மன்றாடுகிறவர்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஆமென். மொழி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லாங்குவேஜ் வரும். கற்றுக்கொள்ளுங்க ப்ளீஸ். ஆமென். நல்லா விழுந்து விழுந்து கற்றுக்கொண்டேன். ஆமென். நான் கற்றுக்கொண்ட இடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிறேன். அடிமையா இருக்கிறேன். அடுத்த வசனம், இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? How he is framing the word. ஆமென். வார்த்தை எப்படி 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 உச்சரிக்கிறார் பாருங்க. அமைக்கிறார். இளையவனுக்காக உம்மை மன்றாடுகிறேன். ஒரு 5 நிமிஷம் கவனிங்களேன். இளையவனுக்காக உம்மை மன்றாடுகிறேன், அவனுக்கு பதிலாக நான் இங்க உங்ககிட்ட அடிமையா இருக்கிறேன். நான் இவனை விட்டுட்டு எப்படி என் அப்பாட்ட போவேன்? அப்படி போனா எங்க அப்பாவுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? நான் உங்களுக்கு சொல்றேன், intercessors can use special words. மற்றவர்களை பார்க்கிலும் மன்றாடுகிறவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் கரைய பண்ணிவிடும். 2020 எங்க அப்பா சீரியஸா ஐசியூல அட்மிட். ஒரு சர்ஜரி, கோலன் சர்ஜரி பண்ணாங்க. ஆப்ரேஷனில் நடந்த ஒரு மிஸ்டேக். ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது, ஒரு மைனர் சர்ஜரி தான். சர்ஜரி முடிஞ்சு 2 நாள், நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லக்கூடிய டைமில் டாக்டர் திடீர்னு ஓடி வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஆப்ரேஷனில் ஒரு சின்ன பிரச்சனை. குடல் நாங்கள் தைக்கும்போது ஒரு லீக் இருந்திருக்கு, நாங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம். அதனால் அதில் இருக்கிறதெல்லாம் வெளியில் லீக் ஆனதுனால லங்ஸ், லிவர்லேருந்து எல்லாமே ஷாக்கில் போயிட்டு 70 வயதை தாண்டின என் தகப்பனுக்கு வெண்டிலேஷன் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 இன்ச்சு பைப், உங்களுக்கு தெரியும், உள்ள வாய்க்கு 1 இன்ச்சு பைப்பு தொண்டைக்குள்ளே இருக்குது. கண்ணாடி வழியாக எங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன். அனஸ்தீசியா டாக்டர் காலையில் வந்துட்டு அவர் பின்னாடி நான் போகிறேன். டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, பிழைக்காது, ஒரு நாள் வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் டன், ஆல்மோஸ்ட் ஓவர். 70% he went to shock. ஏன்னா வயசு ஒத்துழைக்க மாட்டேங்குது, எந்த மெடிசனையும் அவர் பாடி அக்செப்ட் பண்ணலை. எங்கள் அம்மா கேட்குறாங்க, டாக்டர் போனோன்னே, மக்களே என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா, டேடி சரியாயிருவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு உள்ளே போயிட்டு. அந்த நேரத்தில் ஜெபமும் வரல, அந்நிய பாஷையும் வரல. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூமில் போய் இருந்துட்டு அந்த பெஞ்சில், அட்டண்டருடைய பெஞ்சில் நான் முழங்கால் படிக்கிட்டேன். முழங்கால் படியிடக்கூட இல்லை, கீழே உட்காந்துட்டு நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே என்னை வளர்த்தவர் எங்களுக்காகவே வாழ்ந்துட்டார். ஆனால் எனக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, என் தம்பிக்கும் கல்யாணம் ஆகலை. நான் இப்படியே ஜெபம் பண்ணேன். நான் அப்படியே சொல்கிறேன், நான் கஷ்டப்பட்டதை பார்த்தார், நான் அவமானப்பட்டதை பார்த்தார், ஆனால் நான் நல்லா இருந்ததை பார்க்கல. என் தகப்பனை நான் எப்படி பார்ப்பேன்? அவருக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? Just one prayer. I interceded to the Lord. யாருக்கும் தெரியாது என் தகப்பனை நான் எப்படி பார்ப்பேன். நான் நாசமா இருந்ததை, நான் குட்டி சுவரானதை பார்த்த என் தகப்பன் நான் நல்லா இருக்கிறதையும் பார்க்கிற வரைக்கும் நீர் அவர் ஜீவனை எடுக்கக்கூடாதுன்னு நான் மன்றாடினேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு 12 மணிக்கு மேல மத்தியானத்தில் என் அறையில் ஒரு வெளிச்சம் இறங்கி வருகிறது போல ஒரு உணர்வு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு வசனம் எனக்கு கிடைத்தது, அவர் பிழைத்திருப்பார், ஷேபாவின் தங்கம் அவருடையதாய் மாறும், அவருக்காக இடைவிடாமல் விண்ணப்பம் ஏறெடுக்கப்படும். அடுத்த அரை மணி நேரத்தில் நர்ஸ் ஓடி வந்து சொல்றாங்க, உங்க அப்பாவுக்கு நினைவு திரும்பிட்டு வெண்டிலேஷன்ல இருந்து வெளியில வந்தாங்க. நான் சொல்றேன், ஒரு மன்றாட்டு என் தகப்பனை பிழைக்க வச்சது மட்டுமல்ல, என் திருமணத்தை பார்த்தார், என் பிள்ளைய அவர்தான் வளர்க்கிறார். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப்படுங்க. ஒன் இன்டர்செஷன். நான் சொல்லுகிறேன், நீங்க எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? நீங்க கஷ்டப்பட்டதை பார்த்த முன் பெற்றோர்கள் நீ நல்லா இருக்கிறதையும் பார்க்கணும். மன்றாடுங்க. Pray. லசபா கந்துராபா. என் அப்பா பார்க்க முடியல, ஆனா என் அம்மா பார்க்கணும், என் குடும்பம் பார்க்கணும். எத்தனை பேர் மன்றாட போறீங்க? There is power. இயேசுவின் நாமத்தில் கொஞ்சம் ஜெபிங்க. உண்டு. நான் கஷ்டப்பட்டதை பார்த்த என் குடும்பம் நான் நல்லா இருக்கிறத பார்க்கணும். இளையவனுக்காக நான் உம்மை மன்றாடுகிறேன். நான் எப்படி என் தகப்பனிடத்திற்கு இளையவன் இல்லாமல் போவேன்? என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? நான் சொல்றேன், இதெல்லாம் எங்கேயோ பைபிள் காலேஜ் எனக்கு சொல்லி தரல, மரண பள்ளத்தாக்கிலே நான் கற்றுக்கொண்ட பாடங்கள். இன்னைக்கு எங்க அப்பா என் பிள்ளை எடுத்து வச்சிருக்கும் போது என் உள்ளம் துடிக்கும். என்னைக்கும் மார்ச்சரிக்கு போக வேண்டிய ஆளு. உங்களுக்கு நான் சொல்றது புரியுமான்னு கூட எனக்கு தெரியல. 2020 காலமானார்னு போட வேண்டிய ஒரு நபர், லேட்டுன்னு போட வேண்டிய ஒரு நபர், இன்னைக்கும் என் பிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சரா, நீ உங்க அப்பாவா, நீ எங்க அப்பாவான்னு கேட்கிறா.
என் உள்ள சந்தோஷப்படுது. எப்படி தெரியுமா? ஒரே ஒரு ஜெபம், என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன். என் மனைவி டெலிவரி வார்டுக்குள்ளே போகும்போது பயங்கர கிரிட்டிக்கலான கண்டிஷன், சுகர் ஹைக் ஆயிடுச்சு, ப்ரெஷர் ஓவர் ஆயிடுச்சு, தொப்புள் கொடி சுற்றி இருக்குன்னு சொன்னாங்க. வித்தவுட் எனி பெர்மிஷன் எல்லாரையும் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போனாங்க. நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன், இளையவனுக்காக நான் இங்கே அடிமையாக இருக்கிறேன். இப்படியே சொன்னேன், என் மனைவியை விட்டுருங்க, என் பிள்ளையை விட்டுருங்க, நான் நமக்காக ஊழியம் செய்கிறேன். என் ப்ரேயரை தான் பாஸ்டர். இன்னைக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிடுங்க, மை டிமாண்ட் என்ன தெரியுமா? என் மனைவியை விட்டுருங்க, என் பிள்ளையை விட்டுருங்க, எங்கள் அம்மா அப்பா விட்டுருங்க. அதுக்கு பதிலாக நான் உமக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் உங்கள் ராஜ்யத்தில் ஊழியம் செய்கிறேன். இந்த ஜெபம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. கவனிங்க, ஆபரேஷன் தியேட்டருக்கு போக வேண்டிய மனைவிக்கு சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுத்தார். கை தட்டுங்க. Today make a demand. Amen. Make a demand. எத்தனை தகப்பன்மார் சொல்ல முடியும், என் பிள்ளையை விட்டுருங்க, நான் நிற்கிறேன்னு சொல்லுங்க. உன் மன்றாட்டை கேட்டு கைகளை தட்டுங்க. ராபா சந்தலவா, நீ அழுததை பார்த்த உன் பெற்றோர், நீ தோட்டதை பார்த்த உன் பெற்றோர், நீ நல்லா இருக்கிறத பார்க்கணும் தங்கச்சி, மன்றாடு. ஆமென். வாயத்தரங்க, வாயத்தரங்க. எத்தனை பேர் இப்ப கண்ணை மூட போறீங்க? கை தட்ட வேண்டாம். எத்தனை பேர் இப்ப மன்றாட போறீங்க? மைக் சத்தத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. மன்றாடும் போது பிக்சரைஸ் பண்ணி மன்றாடுங்க. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைச்சு பாருங்க. நமக்காகவே வாழ்ந்த பெற்றோர்கள், அவங்க நம்மளால சந்தோஷப்பட முடியலன்னா நான் என்ன வாழ்ந்திருக்கிறேன் யோசிச்சு பாருங்க. உனக்காகவே வாழ்ந்தவர்கள், உங்களுக்காகவே ஊழியம் செய்த இந்த ஊழியக்காரர்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி வாழ போறீங்க? என் பாஸ்டரை நான் எப்படி போய் பார்ப்பேன்? அவருக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி பார்ப்பேன்? நான் சொல்றேன் படிப்பு அதெல்லாம் இல்லைங்க, மன்றாடி பாருங்க. என்னால் ஒன்றும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் உம்மால். நீங்க யாரும் பாட வேண்டாம், நீங்க பிரேயர் பண்ணுங்க. என்னால் ஒன்றும். உன் அவமானத்தை பார்த்த உன் குடும்பம் நீ செழித்திருக்கிறதை பார்க்க போகிறது. எந்த 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 தகப்பனை துக்கத்தோடு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அதே தகப்பனை அக்னிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு சந்திக்கிற காலம் வரப்போகிறது. எஸ், சிலருடைய மன்றாட்டுகள் சிலருடைய ஹிஸ்டரிகளை மாற்ற போகிறது. ஒரு வல்லமையை நான் பார்க்கிறேன், ஒரு பலத்த அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். எப்பவுமே என் மனைவிட்டையும் என் பிள்ளைட்டையும் நான் சொல்லுவேன், அவனுக்கு இன்னைக்கு 6 மாசம் ஆக போகுது. அடிக்கடி அவ சொல்லுவா, நம்ம பிள்ளைக்கு கிளைமேட் மாறினாலும் அவன் சிக்காகலப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் மனசில் நினைப்பேன், ஐ மேட் அ டிமாண்ட் வித் காட். அது சொல்லுது உங்களுக்கு புரியுதா? அவனுக்கு சளி பிடிக்கும், அவனும் வியாதிப்பட வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு தெரியாத ஒரு டிமாண்ட் நான் ஆண்டவரோடு பண்ணியிருக்கிறேன். ஐ மேட் அ டிமாண்ட். அவங்கள விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க, என் பிள்ளைய விட்டுருங்க, என் மனைவி விட்டுருங்க, என் அம்மா அப்பா விட்டுருங்க. நான் ஆத்துமாக்களுக்காக அழுகிறேன். இரவில் பகல் பார்க்காம நான் ஊழியம் செய்கிறேன். இளையவனுக்கு பதிலாக நான் இருக்கிறேன். அப்படி யாராவது ஒரு அம்மா சொல்ல முடியுமா? என் பிள்ளைய விட்டுருங்க, அவளுக்கு தெரியாது. என் மகனை விட்டுருங்க, நான் நிற்கிறேன். சபையில் நான் நிற்கிறேன், ராஜாமத்தில் நான் நிற்கிறேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நான் நிற்கிறேன், நான் நிற்கிறேன், நான் நிற்கிறேன். பென்யமீனை டிஃபெண்ட் பண்றதுக்காக யூதா மன்றாடினான். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நான் நிற்கிறேன். அடிக்கடி உங்க பிள்ளை பலவீனப்படுது இல்ல, இன்னைக்கு மேக் அ டிசிஷன், மேக் அ டிசிஷன். எஸ், என்னால் ஒன்றும். நான் நிற்கிறேன், நான் நிற்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் நீங்க சொல்லுங்க. தெரியாது, சூழ்நிலைகள் எல்லாம் அப்சைட் டவுனா திரும்ப போகிறது. தேசம் முழுவதும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் வாதைகளும் வரும்போது, ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் தோய்த்த வீட்டை தாண்டி சங்கார தூதன் கடந்து போனது போல் இளையவனுக்காக மன்றாட ஒரு நபர் இருந்தபடியினால், அனுதினமும் முன்னில் நான் வளர்ந்திடவே
வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா யாராவது ஒரு ஆள் மன்றாடணும். ஒரு ஆள் மன்றாடினா போதும். ஒரு ஆள் மன்றாடினா போதும். ஆதியாகமம் 44:16 18 பின்பு யூதா, அப்புறம் யூதா யோசேப்பை நோக்கி, யூதா பேசிட்டே இருக்கிறார், ஒரு ஆள் மன்றாடினா போதும். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆதியாகமம் 45:1. ஆதியாகமம் 45, யூதா யூதா யூதா, again and again, ஜூடா ஜூடா. ஆதியாகமம் 45:1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாரையும் விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில், நல்ல கவனிங்க, இது இப்போ 2 வருஷமா இந்த சகோதரர்கள் யோசேப்பு கிட்ட தானியம் வாங்க வர்றாங்க. கேக்குறீங்களா? 2 வருஷமா தானியம் வாங்க வர்றாங்க, பணம் கொடுக்கறாங்க, தானியம் வாங்குறாங்க. அப்ப யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தல. தேவைக்காக வரும்போது வெளிப்படுத்தல, பணம் கொடுத்து வாங்கும் போது வெளிப்படுத்தல, தேவைக்காக வரும்போது வெளிப்படுத்தல, மன்றாடின உடனே தன்னை வெளிப்படுத்துகிறான். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சுயநலமாய் வருகிற வரைக்கும் சகலமும் மறைக்கப்பட்டிருக்கும். மன்றாடின திறவுகோலை போட்ட உடனே யோசேப்பின் கதவுகள் திறக்கப்பட்டது. இந்த வருஷம் நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் இந்த சபைக்கு முன்பதாக ஒன்றும் அடக்கிக் கொள்ள முடியாது. வானம் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாது. கர்த்தர் தன்னை அடக்கிக் கொள்ள கூடாமல் உனக்கு நீ வருகிறது. கை தட்டுங்க, உயிர் உள்ளவர்களை போல. எஸ் கழிந்த எனக்கு I hear a word 18 years, 18 வருஷமாய் அடக்கிக் கொண்டிருந்த பரலோகம் அடக்கிக் கொள்ள முடியாமல் உனக்காக திறக்கப்படும். கைகளை தட்டுங்க. சிலர் மேல அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. சிலுவையில மரித்தவுடன் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த பரலோகம், வானம் கார்மேகம் உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, கண்மலைகள் பிளக்க தொடங்கிற்று. அடக்கி கொண்டிருந்த பரலோகம் தன்னை வெளிப்படுத்த போகிறது. மரித்தோரும் உயிரோடு இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஓ, ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தரை விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் ஆராதிங்க. அடக்கிக் கொள்ள முடியல. நான் கேட்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிரதர்ஸ் தானப்பா உங்ககிட்ட தானியம் வாங்க வந்தாங்க, நான் தான் உங்க சகோதரன் யோசேப்புன்னு நீ சொல்லியிருந்திருக்கலாம்ல. ஒவ்வொரு தடவையும் தேவைன்னு உங்ககிட்ட வரும்போது நான் தான்ப்பா உன் அண்ணன்னு தம்பின்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல. மன்றாட்டு ஒரு திறவுகோல். இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தோன்னு அவனால் அடக்க முடியல. அது வரைக்கும் அமைதியா இருந்த பரலோகம் begin to manifest. அவன் அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில். மன்றாடுகிறவர்களுக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துவாரே தவிர மற்ற யாரையும் உள்ள விட மாட்டார். கெட் அவுட். எஸ், இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள். கெட் அவுட், கெட் அவுட். மன்றாடுகிறவன் மட்டும் இருக்கட்டும். தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகையில். வாசிக்கலாம் 10-11 வேகமா முடிப்போம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும், கவனிங்க, அவர்களுடைய பிள்ளைகளும் கவனிங்க. போதும் பாஸ்டர். நீரும், இப்ப எல்லாரும் வாசிங்க, ப்ரொஜெக்டர் பார்த்து வாசிங்க. நீரும் கவனிங்க. சரி சரி, இல்ல நீருன்னு சொன்னதுல நியாயம் இருக்கு. நீர் மன்றாடினீர். உன் பிள்ளைகள் எப்படி லிஸ்ட்ல வந்தாங்க? அவங்க பிள்ளைங்க எப்படி வந்தாங்க? சரி, பிள்ளைகளை பிடிச்சிங்க. ஆடு மாடு உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றையும் கோசே நாட்டில் வாசம். சமீபத்தில் இருக்கிறான். ஒரு ஆளு மன்றாடுவதனுடைய விளைவு ஒரு தலைமுறையை காப்பாற்றினார். நீரும் உம்முடைய பிள்ளைகளும், அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய ஆடு மாடுகளும். கோசேன் என்றாலே விசேஷப்படுத்துகிற இடம், வித்தியாசப்படுத்துகிற இடம். கை தட்டுக பார்க்கலாம். The word கோசேன். மன்றாட்டு உங்களை வித்தியாசப்படுத்த போகிறது. நீயும் உன் பிள்ளைகளும், அவர்களும் அவருடைய பிள்ளைகளும், அவர்களுடைய ஆடு மாடுகளும். அவர்களுக்குண்டான சொல்லிட்டே இருக்கலாம். வசனத்தின் மேல தாகமா இருக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் புரியாது. நீரும் உம்முடைய பிள்ளைகளும், அவர்களும் அவருடைய பிள்ளைகளும், உம்முடைய ஆடு மாடுகளும்
ஒரு யூதா மன்றாடுனதின் விளைவு. அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கலாம்? 11வது வசனம். உமது குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். I will take care of your family and your household. இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நீ மன்றாடுனது 5 வருஷத்துக்கு கேரண்டின்னு சொல்லிட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மட்டும் கை. மன்றாடினது 5 வருஷத்துக்கு கேரண்டி. எஸ். இப்போ ஒரு வசனம் படிக்க போறோம். உபாகமம் 29:29. சீக்கிரம் உபாகமம் 29:29. மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, வாசிங்க, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாண வசனத்தில் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்ப ஒன்று உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுமானால் அது டிஃபால்ட்டா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு ஆள் மன்றாடி நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும், அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் கோசை நேற்றில் பராமரிப்பு 5 வருஷம் நீங்கள் வறுமையை காணாதபடிக்கு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் மன்றாட போறீங்க? எத்தனை பேர் இப்ப கண்களை மூடலாம், இப்ப கண்களை மூடலாம். லீ பாக்கா தூ சட்டா பாக்கா யந்தலபா. எஸ் எஸ் வாய் தரங்க பார்க்கலாம். ஒரு ஆள் மன்றாடுவதனுடைய விளைவு. எஸ், இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. ஒருவர் மன்றாடினதுடைய விளைவு நீரும் உம்முடைய பிள்ளைகளும், ஓ அவர்களும் அவருடைய பிள்ளைகளும், அவர்களுடைய ஆடு மாடுகள், அவனுக்குண்டான யாவும் கோசே நாட்டிலே எனக்கு சமீபமாயிருக்கலாம். இன்னும் 5 வருஷங்கள் பஞ்சம் உண்டாயிருக்கும். அப்பொழுது வறுமை வராதபடிக்கு நான் உங்களை பராமரிக்க போகிறேன். ஒரு யூதா மன்றாடினதுடைய விளைவு தலைமுறைகளை காப்பாற்றினது போல நான் இப்ப சொல்றேன், மன்றாடி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த வச்சிருங்க. யோசேப்பு மறைந்திருக்கிற யோசேப்பை வெளியில கொண்டு வந்துருங்க. ஆமென். ஆமென். ஜெபிங்க. எஸ். ஒரு ஆள் வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் அது வெளிப்படப்பட போகிறது. உண்மையா ஜெபிக்கிறீங்களா? எனக்கு தெளிவா இந்த வார்த்தையில நிறுத்த சொல்லுகிறார். இளையவனை போக விடுங்கள், அவனுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கிறேன். அப்படி யாராவது பொறுப்பெடுக்க முடியுமா? டேடியை விட்டுருங்க, மம்மியை விட்டுருங்க, என் மனைவியை விட்டுருங்க. யாராவது சொல்ல முடியுமா? என் அப்பாவை விட்டுருங்க. கண்ணை மூடுங்கம்மா, கண்ணை மூடுங்களே. சும்மாலாம் சொல்லல, சொல்லி பாருங்க. எப்படி விடுவாரு தெரியுமா? அப்படி அவங்கள ஃப்ரீ பண்ணுவார். அடுத்த நிமிஷம் அந்த ஜுரம் அவங்கள விட்டு போகும். அடுத்த நிமிஷம் அவர்கள் கடந்து போகிற உபத்திரம் அவங்களை விட்டு மாறிவிடும். ஆனா அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பென்யமீன் சந்தோஷமா உலாவுறதுக்கு காரணம் அவனுக்கு பதிலா யூதா அடிமையானா. அமைதியா இருக்கிறீங்க? திபா பிரதர், இவாஞ்சலின் சிஸ்டர் சொல்லணும், குளோரியாவை விட்டுருங்க, அவங்களுக்கு பதிலா நாங்க இருக்கிறோம். பாஸ்டரும் அம்மாவும் அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு நீங்க ஃப்ரீடமா இருந்தீங்க இல்லையா? என் பிள்ளைகளை விட்டுருங்க ஆண்டவரே. Let them go. எனக்கு தெரியல இந்த வார்த்தையில என்ன ஸ்ட்ராங் பண்ணி நிக்கிற சொல்றா. Let them go. அவங்கள போடுங்க, நான் நிக்கிறேன். அப்படி குடும்பத்துல யாரோ ஒருத்தர், சின்னவங்களோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் வர முடியுமா? ரட்சிக்கப்பட்டவங்க தான் பெரியவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான் பெரியவங்க. ஒருவேளை நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், உன் வீட்டில் நீ ரட்சிக்கப்பட்டா யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க தான் ஜெபம் பண்ணணும். இளையவனை போக விடுங்க, அவனை விட்டுருங்க, அவளை விட்டுருங்க. நான் இருக்கிறேன். பென்யமீன் விடுதலையோடு உலாவுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பென்யமீன் விடுதலையோடு உலாவுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.
பென்யமின் மேல ஒரு சங்கிலி விழாதபடிக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உன் குடும்பத்தின் மேல இருக்கிற சிறையிருப்புகள் நீங்குகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இத்தனை வருஷம் தன்னை அடக்கி கொண்டிருந்த பரலோகம் இனி இந்த ஜீவ தண்ணீர் சபைக்கு அடக்கி கொள்ளாதபடி, இத்தனை வருஷம் உங்க குடும்பத்துல சிலர் உங்களை நேசிக்கிறாங்க, ஆனா அதை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த வருஷம் அந்த குடும்பத்துல கூட அந்த அன்பு வெளிப்பட்டு வரப்போகிறது. அந்த அன்பு சகோதர சிநேகம் வெளிப்பட்டு வரப்போகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அன்பு இல்லாம இல்ல, அன்பு இருக்கு. அண்ணன் தம்பி பாசம் இருக்கு, அக்கா தம்பி பாசம் இருக்கு, அப்பா பிள்ளை பாசம் இருக்கு. ஆனா இனி அதை அடக்கிக் கொள்ள முடியாமல் வெளிப்படுத்தப்பட போகிறது.